இப்போ சமீபத்தில் நடந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் இது மண் வண்டியெல்லாம் மறித்து எல்லாமே பிரச்சனை ஆகி ஏன்னா கட்ட வண்டி தான் முன்னாடி அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா பெரிய கிட்டாச்சி வச்சு மண்ணுகளை பூரா அள்ளி இங்கே இருக்க மண் வளங்களை பூரா இந்த 5 ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி அவர்கள் தலையீட்டும் பேரில் அள்ளி விற்று அள்ளி அம்புட்டு எரிஞ்சதாக சொல்கிறாங்க. மேலும் இதுக்கெல்லாம் அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. யார்? எதிர்க்கட்சியினர். ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் வீட்டில் மண்ணு கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவங்கள போய் சொல்லணும். குற்றச்சாட்டு வச்சவங்கள மேலேயே குற்றத்தை திருப்பக்கூடிய விஷயம் புதுசாக இருக்குல்ல. அவர் செய்யக்கூடிய வித்தியாசமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ன செய்யறது? கரூரில் இப்போ விஜய் வந்துட்டு போனப்படி 41 பேர் இறந்து போனதுக்கு அவர் பேர் தான் தொடர்ச்சி அடிபடுது. என்ன செய்ய? எந்த பிரச்சனை கரூரில் எது நடந்தாலும் அவர் பேர் தான் தலையிடுது. இல்லை உண்மையிலேயே அவர் செய்கிறாரா? இல்லை உண்மையிலே அவர் இழுக்கப்படுறாரா? என்று பெரிய விஷயமும் குழப்பத்தில் இருக்காதா? யார் சொல்கிறாங்க? பாஜகக்காரங்க.